ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹர் வைப் சேனல். ஒரு பெரிய 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 கேப்க்கு அப்புறம் நான் போடுற ஃபஸ்ட் யூடியூப் வீடியோங்க இது. அண்ட் இந்த வீடியோவில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டு லடாக் எப்படி இருந்ததுன்றது தான் நான் டே வைஸ் போட போகிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 1 வீக்காக நான் லடாக் எபிசோட்ஸ் எல்லாமே பார்ட் பை பார்ட்டாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் என்னால் டீட்டெயில்டாக நீங்கள் கேட்குறது எல்லாத்தையுமே இன்ஸ்டா ரீலில் சொல்ல முடியலை. நிறைய பேர் டிஎம்மில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, லைக் காஸ்ட், பட்ஜெட்டிங், எந்த ஃப்ளைட் எடுத்தீங்க, எவ்வளோ நேரம் ஆகும், இது மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து இந்த vlogல இந்த வீடியோஸில் நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ வித்வுட் எனி மோர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லடாக் டியூரிங் வின்டர், எஸ்பெஷலாக டிசம்பர் சீசனில் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டான பேஜில் தான் லேண்ட் ஆயிருக்கீங்க. ஸோ மறக்காமல் ஹர் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு ஒரு வழியாக. எஸ், நான் மிட் நைட் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி எல்லா ட்ரிப்புமே மிட் நைட் ஃப்ளைட் மேக்ஸிமம் புக் பண்ணிடுவேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே நம்ம ஃபுல் டே அந்த ஊரில் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆல்சோ நம்ம லேண்ட் ஆகும்போது புது ஊர் இல்லையா, டேயில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஊர் எப்படியும் பிரச்சனை இல்லைங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் செக்இன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இண்டிகோ ஃப்ளைட் தான் போட்டிருந்தோம். அதனால் டக்குன்னு செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே ஃப்ரீயாக வந்தோன்னா லான்ச் ஆக்சஸ் பார்த்ததும் ட்ரை பண்ணலாமேன்னு தோணுச்சு. கையில் இருந்த கிரெடிட் கார்டை கொடுத்ததும் 2 rupeesக்கே லான்ச் ஆக்சஸ் நமக்கு கிடைச்சிருச்சுங்க. சிலருக்கு டெபிட் கார்டுமே வேலிட் ஆகும். அதாவது அந்த பேங்கை பொறுத்து இருக்கு, அந்த கார்டோட இது வீசாவா மாஸ்டரான்றது பொறுத்து இருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லான்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணோன்னா ப்ரையராகவே உங்கள் பேங்க் கிட்ட இந்த மாதிரி கார்டு வேணும், அதுக்கு நம்ம சூட்டபிள் ப்ரொஃபைலான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கணுங்க. ஸோ லான்ச் ஆக்சஸ் ஆசை தீர ஒரு 1/2 hour யூஸ் பண்ணிட்டு டேரெக்டாக ஃப்ளைட்டில் அதே எக்ஸைட்மெண்ட்டோட ஏறி உட்காந்தாச்சுங்க. ஃப்ளைட்டில் எத்தனை வாட்டி ட்ராவல் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி விண்டோ சீட்டில் உட்காந்து கீழே பேனு சென்னை சிட்டியை பார்த்துட்டு வர்றதே தனி சுகந்தாங்க. இன்னுமே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் எனக்கு இங்கே உட்காரும் போதெல்லாம் தோணுது. டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. இங்கே இருக்க ஒரே பிரச்சனை டெர்மினல் சேஞ்ச் பண்ணுறதாங்க. இந்த ஒரு டெர்மினலுக்கு நம்ம ஷட்டில் பஸ் பிடிச்சி ஒரு 15 minutes ட்ராவல் பண்ணி போய் தான் ஆகணும். இங்கே தான் நாங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். பேகேஜை கனெக்டிங் பண்ண முடியலையா இல்லை மறந்துட்டோமான்னு தெரியல. பட் பேகேஜ் திரும்ப நாங்கள் செக் அவுட் பண்ணி எல்லாமே நின்று எடுத்துகிட்டு வந்து லைனில் நின்று செக்யூரிட்டி செக்இன் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா ப்ராசஸும் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இதில் இந்த 15 நிமிஷம் ஷட்டில் பஸ்ஸோட டைமிங் வேறு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்டிங் ஃப்ளைட் ஒரு ஃப்ளைட்டுக்கும் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும் நடுவில் போடுற டைம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸஸாக வச்சுக்கோங்க. இல்லைனா செகண்ட் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது எப்பயுமே நான் ஸ்கை ஸ்கேனர் ஆப் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதில் தான் சீப்பஸ்ட் டீல்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்து பேஸ் பண்ணி போட முடியும். அண்ட் லே லடாக் போடும்போதும் அதே மாதிரி நான் வந்து ஸ்கை ஸ்கேனர் தான் செக் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரிப்புக்கு அப் அண்ட் டவுன் ஒரு பர்சனுக்கு 22,000 ஆயிருந்தது. வேற சம்மர்ல பாத்தீங்கன்னா 35,000 40,000 இருக்குங்க சென்னை டு டெல்லி, டெல்லி டு லடாக் போறதுக்கு. அதனாலே நிறைய பேர் ஜம்மு டவி வரைக்கும் ட்ரெயின்ல போயிட்டு அங்க இருந்து ரோட் ட்ரிப் போறவங்க பைக்ஸ் ஹையர் பண்ணுவாங்க, ஜீப்ஸ் ஹையர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் சம்மர்ல தான் பண்ண முடியும். விண்டர்ல மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஷார்ப்பா 8 o'clock லடாக் ஃபிளைட் எடுத்தாங்க. ஜஸ்ட் 1 hourல லடாக் ரீச் பண்ணியாச்சுங்க. அண்ட் இந்த 1 hour டிராவல் ஒர்த்தனே சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃப்ளைட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,500 கிட்ட தாங்க வருது. நீங்கள் இன்னுமே ஏர்லியாக புக் பண்ணிங்கன்னா இன்னும் சீப்பாக வரும். ஸோ என்ன கேட்டால் டெல்லி டு லடாக் ஃப்ளைட்டில் போகிறது இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். I'm sure you've been looked after well by team led by Suman. Thank you for choosing to fly with Indigo. Have a pleasant stay at Leh. Cabin crew could therefore arrive in 15 minutes flight subject to traffic. ஃபைனலாக இறங்க போகிறோம். பட் இந்த அழகை மேலேருந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் பத்தாதுங்க. அப்படியே பேன்னு பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃப்ளைங் ஆன் cloud 9 சொல்லுவாங்கள்ல, அதில் ஒன்று தாங்க இந்த விஷயம். நைட் ஃப்ளைட் ஒரு அழகுனா, இந்த மாதிரி டே ஃப்ளைட்டில் நீங்கள் இறங்கும் போது மிஸ்டியாக க்ளவுடியாக முக்கியமாக ஸ்னோ கேப்ட் மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் நீங்கள் ட்ராவல் பண்ணி இறங்குற விஷயமே ஒரு சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த லேயரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பா, அப்படியே ஒரு கப்பில் ஒரு ஸ்கூப் ஆஃப் ஒயிட் சாக்லேட்டையோ இல்லை வெனிலாவையோ இன்னொரு ஸ்கூப் ஆஃப் காஃபி கிரன்ச் ஐஸ்கிரீமையும் ஒரே பாக்ஸில் வச்ச மாதிரி இருக்குங்க இந்த ஃபீலிங். இறங்கினாதான் தெரியும் இந்த குளிர் என்ன பாடுபடுத்த போகுதுன்னு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட். இங்கேருந்து பார்க்கும் போதே அப்படியே சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது. இறங்கினா என்ன குளிருக்கு ஆளாக போகிறோன்னு தெரியல. அதே மாதிரி எப்போ இந்த மாதிரி வின்டர் லொக்கேஷன் நீங்கள் லேண்ட் ஆக போகிறீங்கனாலும் உங்களோட சேஃப்டி கியர்ஸை
ஹேண்ட் ஹெல்ட் பேக்கில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுஸ் ஆர் ஜெர்கின் இது எல்லாமே ஹேண்டியாக இருக்க பேக்கில் வச்சுக்கோங்க. செக்இன் பண்ணி உள்ளே போடுற பேக்கில் போட்டுட்டிங்கன்னா செக் அவுட் பண்ணி வர்ற வரைக்கும் நீங்கள் குளிரில் நடுங்க வேண்டியதுதான். லடாக்கோட ஜியாலஜிக்கல் ஃபீச்சர் அப்படியே மார்ஸோட ஜியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் மாதிரியே இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்கங்க. ஏன்னா இந்த டெரெயின்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு வெரி அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். எஸ்பெஷலாக இந்த லடாக் வந்து மார்ஸ் ஆன் எர்த்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் மோர் ஆர்லெஸ் இப்போ நம்ம இறங்க போகிற ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷல். பிகாஸ் இந்தியாவிலே டாப் மோஸ்ட் ஹைட்டில் இருக்க ஒரே கமர்ஷியல் ஏர்போர்ட் இதுதான். அண்ட் வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மோஸ்ட் கமர்ஷியல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா லடாக் தான். ஸோ இந்த ஏர்போர்ட்ல இறங்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க லடாக் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3500 மீட்டர் above the sea level இருக்கிறதுனால கண்டிப்பா நிறைய இடத்துல வந்து மூச்சு திணறல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலா எல்டர்ஸ் கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கேரி பண்ணிக்கோங்க. இங்கே தான் ஃபர்ஸ்ட் பிரேக்கே ஆச்சு. நான் லடாக்கை ரொம்ப கம்மியாக மதிப்பிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஷட்டில் பஸ் ஏறுறதுக்குள்ளேயே கை ரெண்டும் ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. க்ளவுஸை தேடி எடுத்து போடுற நிலைமைக்கு ஆளாயிட்டோம். நான் காஷ்மீர் மாதிரி மைண்ட் செட்டில் இறங்கிட்டேன். பட் லடாக் இவ்வளோ கோல்டாக இருக்கும் அப்படின்றது பார்த்தா தெரியலங்க. ஆனால் அங்கே இருக்கும்போது தான் நல்லா தெரியுது. லடாக் ஏர்போர்ட் ஒரு குட்டியான ஏர்போர்ட் தான். பட் பயங்கர க்ரௌடாக இருந்தது. ஐ தாட் டூரிஸ்ட் இருப்பாங்கன்னு. ஆனால் லோக்கலைட்ஸே நிறைய பேர் இருந்தாங்க. பேக்கேஜ் வந்ததும் டக்குன்னு எடுத்துட்டு ஜர்கினை மாட்டியாச்சுங்க. எஸ், இப்போ டைம் டு கெட் இன் டு தி ரியல் லே லடாக். ஸோ எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. த லேண்ட் ஆஃப் ஹை பாசஸ்ன்னு சொல்லக்கூடிய பைக்கர்ஸ் ட்ரீம் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய சின்ன வயசுலேருந்து நிறைய பேருக்கு கனவு டெஸ்டினேஷனாக இருக்கக்கூடிய அந்த லடாக்குக்கு நான் இப்போது ரீச் ஆகிட்டேன். அண்ட் இந்த லடாக்கோடைய வெதர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இதில் 3 degrees தான் காமிச்சிருந்தது. ஆனால் இறங்கி கீழே வெளியில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது இது அதுக்கெல்லாம் மேலே அப்படின்னு. சின்னதாக ஒரு மெடிக்கல் கேம்ப் வச்சுருந்தாங்க. அண்ட் நமக்கு முதல்ல கொடுத்த அட்வைஸ் ஹோட்டல்லேருந்து என்னென்னா இறங்குனதும் எங்கேயும் ஊர் சுற்றாமல் டேரெக்டாக ரூம் வந்து சேருங்க அப்படின்னு தான். பிகாஸ் இது ஒரு ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் இருக்கிறதுனால டக்குன்னு எல்லாருக்கும் பாடிக்கும் அடாப்ட் ஆகாது. ஸோ இந்த ஆக்சிஜனோ இல்லை இந்த டெம்பரேச்சரோ நம்ம பாடிக்கு முதல்ல ஃபிட் ஆகணும். அதனால் நம்மளும் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயாச்சுங்க. வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னென்னா லடாக்ல உங்களுடைய ப்ரீபெய்ட் சிம் கார்டு ஒர்க்கே ஆகாதுங்க. நீங்கள் வரும்போதே ஊர்லேருந்து போஸ்ட்பெய்ட் சிம் கார்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டு. இல்லை இங்கே வந்து போஸ்ட்பெய்டு வாங்கினா தான் உண்டு. இந்த ப்ரீபெய்டை நான் போஸ்ட்பெய்டை மாற்றி எடுத்துகிட்டு வரேன்ற கதையே இங்கே வேலைக்கு ஆகாது. ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்னால போஸ்ட்பெய்ட் சிம் கார்டு மட்டும்தான் காஷ்மீர்லேயும் சரி லடாக்லேயும் சரி இங்கே அலோவ் பண்ணுவாங்க. என்ன பெருசாக கோல்டு 3 degree 4 degree தானே, நம்ம 0 degree பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு மெதப்பில் தான் நானும் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுவே எவ்வளோ கோல்டாக இருக்குது இந்த ஆல்டிடியூடுக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போய் ஃபஸ்ட்டு அந்த கார்லிக் சூப்பை குடிக்க போகிறேன். பாக்கி வீடியோஸ் பேக் டு பேக் வர போகிற வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஐட்னரிஸ் அண்ட் என்னெல்லாம் நீங்கள் இங்கே சாப்பிடணும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் பேக் டு பேக் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மறக்காமல் ஹர் வெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ லைக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாய். Military. You look super good. You're good, really good. So usually we expect to go around minus 20, 30. என்ன சொன்னாங்க? ஆவி பறக்குது. டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. 100% சிக்கன், ஹலால் சர்டிஃபைட். சிக்கன் தைஸ் தனியாக இருக்குது. அதே மாதிரி